அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட, அன்பரும்மில் வளர்ந்திட, ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட, அன்பரும்மில் வளர்ந்திட, ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்ச பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, லூர்து தொலைக்காட்சி வழியாக இத்திருநிகழ்வில் பங்கெடுத்து ஜெபிக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இத்திருநிகழ்விற்கு நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாம் தூய திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். வழிபாட்டு அட்டவணையிலே நமது ஆண்டவருடைய பிறப்பையும் தாய் மரியாளுடைய பிறப்பையும், மூன்றாவது இடத்திலே திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பையும் நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைமகனாக பிறந்தவர், அன்னை மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தவர். திருமுழுக்கு யோவான் எலிசபெத்தினுடைய வயிற்றில் தங்கியிருக்கின்ற பொழுது ஜென்ம பாவத்தினுடைய கரையை போக்கிக் கொண்டவர். எனவே அந்த நிலையில் திருச்சபை அகமகிழ்வோடு இந்த பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. நாம் ஒவ்வொருவருமே திருமுழுக்கினால் நம்ம ஜென்ம பாவத்திலிருந்து கழுவப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருக்கு உகந்தவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இன்று இவருடைய பிறப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்ற பொழுது நம்மையும் ஆண்டவர் ஈன்றெடுத்தார், தாயினுடைய கருப்பையில் உருவாவதற்கு முன்பாக அழைத்திருக்கிறார், அந்த இடத்திலேயே பெயர் சொல்லியிருக்கிறார், அவரே வலது கரத்தால் தாங்கி சுமந்து கொண்டிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட வல்லமைமிக்க கடவுள் நமது பிறப்பில் வைத்திருக்கின்ற மறைப்பொருளை வாழ்ந்து காட்டுவதற்கு திருமுழுக்கு யோவான் வழியாக வரம் கேட்டு நாம் ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது புனித சூசையப்பருடைய பக்தர்கள் அனைவருடைய நலனுக்காகவும் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அம்லோற்பவம் மேல்நிலைப்பள்ளி, அம்லோற்பவம் லூர்து அகாடமி, லூர்து தொலைக்காட்சி நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்காகவும் நன்றியாகவும், நெல்லுத்தோப்பு சகாயமரி குடும்பத்தின் கருத்துக்களுக்காகவும், இவருடைய பேர பிள்ளைகள் ஞானம், பக்தி, ஒழுக்கம், அறிவு நிறைந்த நல்ல கிறிஸ்துவர்களாக வளரவும்,
அந்தோனி என்னும் சகோதரருக்கு நெஞ்சுவலி, தலைவலி போன்ற நோய்களோடு போராடியதோடு உறங்கு நிலையில் இறை திருவுளமுணரும் தூய சூசியப்புடன் ஜெபித்து அவர் முழு நலம் பெற்றிருக்கிறார். அவருடைய நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ஜான் சேவியர் இறந்த 4ஆம் ஆண்டு நினைவு கொண்டாடுகிறோம். அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் சேவியர் ஜாஸ்மின் தம்பதியினர் தங்களது திருமண வாழ்வின் 11வது ஆண்டு நிறைவு கொண்டாடுகிறார்கள். தம்பதியரை அன்போடு வாழ்த்துகிறோம். இவர்களுடைய நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் எவ்லிந்தா லெபுர்னே அவருக்கு இடுப்பில் ஏற்பட்டுள்ள வலி நீங்கவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் செபிப்போம். அருட்தந்தை ஜெராட் புஷ்பராஜ் அவர்கள் இறந்த 40ஆம் நாள் நினைவு என்று கொண்டாடுகிறோம். தந்தையினுடைய ஆண்மிலை பாற்றிக்காகவும் பெங்களூரு பிரபு மார்டினா ரோஜர் ஜோசப் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் பேராலய பங்கு திருமதி செபஸ்டின் நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் குருசுகுப்பம் திரு பரமானந்தம் திருமதி ஜெயமணி நன்றியாகவும் கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். தூய திரு நிகழ்வை நாம் தகுதியோடு கொண்டாட நமது பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கண்ணகியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே
மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்காக மக்களினத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தினீரே. அதனால் மக்களாக எங்களுக்கு உளமகிழ்வை அருளி நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்களை மீட்பு பாதையிலும் அமைதியின் வழியிலும் நடத்துவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ்வு மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாக்கும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பரா துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரேலே, உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோப்பை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோப்பின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலின் காக்கப்பட்டோரை திரும்பிக் கொணர்வதற்கும்
நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். வியத்தகு முறையில் என்னை படைப்பதால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்குகிறேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அருந்துகின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அருந்துகின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைந்திருந்தே உணர்த்துகின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்தால் நான் உமக்கு நன்றி நல்குகிறேன். ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சதகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். உம் செயல்கள் வியத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்குகிறேன். என் எலும்பு உமக்கு மறைவானதன்று. மறைவான முறையில் நான் உருவானதையும் பூ உலகின் ஆழ்பகுதிகளில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருந்தீர். பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்குகிறேன். இரண்டாம் வாசகம். இயேசுவின் வருகைக்கு முன்பே யோவான் போதித்து வந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 22 முதல் 26 முடிய. அந்நாள்களில் பவுல் கூறியது: கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன். என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்து இஸ்ராயேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ராயேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் இறை வசனங்கள் 57 முதல் 66 முடிய, மேலும் 80வது வசனம். எலிசபெத்துக்கு பேறு காலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி, இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மனவலிமை பெற்றார். இஸ்ராயேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, லூர்து தொலைக்காட்சி வழியாக இத்திருநிகழ்வில் பங்கெடுத்து செபிக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் பெருவிழா நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இக்குழந்தையின் பெயர் யோவான். அன்புக்குரியவர்களே, கடந்த வாரம் சனிக்கிழமை எங்களுடைய பங்கில் உள்ள ஒரு கண்ணீர் இல்லத்தில் திருப்பலி நிறைவேற்றிய பிறகு அருட்சகோதரிகள் ஒரு 5 குழந்தைகளை கொண்டு வந்தார்கள். இந்த 5 குழந்தைகள் புதிதாக அந்த இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்ட குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகள், அப்பா அம்மா யார் என்று தெரியாத குழந்தைகள். அந்த இல்லத்திலே புதிய வரவாக இந்த குழந்தைகள் கொண்டு வரப்பட்டதால் அவர்களை ஆசீர்வதிக்க அருட்சகோதரிகள் கேட்டுக்கொண்டார்கள். அழகான குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கான இறை வேண்டல் செய்து அவளை ஆசீர்வதிக்கின்ற பொழுது என் சிந்தனையெல்லாம் ஓடிக்கொண்டிருந்தது. இந்த குழந்தைகளுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, ஆதரவற்றவர்களை நினைக்கிறார்கள், தத்தி எடுக்க அடுத்தவள் ஆவல்படுவார்கள். ஆனால் ஆண்டவர் இவர்களுக்கான அழகான திட்டத்தை நிச்சயமாக வைத்திருப்பார். இந்த மண்ணிலே பிறந்திருக்கிற இந்த குழந்தைகள் இவர்களுக்கான சிறப்பான எதிர்காலத்தை, வாழ்க்கையை ஆண்டவர் அமைத்து கொடுப்பார். வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட இந்த குழந்தைகள், எங்களுக்கு தேவையில்லை என்று புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகள் கடவுளுடைய பார்வையில் மதிப்புக்குரியவைகளாகவும் மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாகவும் வளர்வார்கள் என்ற சிந்தனையில்தான் அந்த இறை வேண்டல் செய்தேன். அருட்சகோடைய இல்லத்திலே இந்த குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஊடகத்தில் வந்த ஒரு அழகான செய்தி. நம்முடைய திருவள்ளுவர் மாவட்டத்தில் திருத்தணிக்கு அருகில் நாராயணபுரம் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. இந்த நாராயணபுரத்தில் ஒரு வினோதமான பழக்கம்.
இந்த ஊரில் பெண் குழந்தைகளுக்கு பிறந்தால் இவர்கள் வேண்டாம் என்று சொல்வார்கள். அந்த குழந்தைகளுக்கு வேண்டாம் என்று ஒரு பெயரை கூட வைத்து விடுவார்கள். பெண் குழந்தைகள் என்றால் அந்த ஊருக்கு ஆகாது. எனவே ஒருவேளை அந்த குழந்தை பிறந்து விட்டால் அதனுடைய பெயரை வேண்டாம் என்று சூட்டி விடுவார்கள். அப்படி அசோகன் கௌரி என்ற தம்பதியருக்கு மூன்றாவதாக ஒரு குழந்தை பிறந்தது. அதுவும் பெண் குழந்தை. மூன்றாவதாக பிறப்பதாவது ஒரு ஆண் குழந்தையாக இருக்கும் நினைத்தார்கள். ஆனால் பெண் குழந்தையாக பிறக்கின்ற பொழுது அதனுடைய பெயர் வேண்டாம் என்பது. வேண்டாம் என்பது ஒரு பெயரா என்று நீங்கள் கேட்கலாம். அந்த குழந்தை அந்த பகுதியில் இருந்த அரசு பள்ளியிலே படித்தார். படிக்கின்ற பொழுதெல்லாம் வேதனை. உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்ட உடனே வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். எல்லாரும் சிரிப்பார்கள், கேலி செய்வார்கள், கிண்டல் செய்வார்கள். வேதனையாக இருக்கும். தனிமையாக அழுது கொண்டிருப்பாள். எப்படியாவது பெயரை மாற்றிவிட வேண்டும் நினைப்பார்கள். அவர் மூன்றாவது படிக்கின்ற பொழுதே அழுது கொண்டு சென்று தந்தை அசோகரிடம் சொல்கிறார், அப்பா, இந்த வேண்டாம் என்ற பெயர் எனக்கு பிடிக்கவில்லை. என்னோட இருக்கிற சக மாணவ மாணவிகள் கிண்டல் செய்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் கேலி செய்கிறார்கள், வேதனையாக இருக்கிறது, பெயரை மாற்றி விடுங்கள். அப்பா முயற்சி எடுக்கிறார். ஆனால் பெயரை மாற்ற முடியவில்லை. அரசு துறையை சார்ந்த ஆவணங்களை தயாரிப்பதற்கு அவருக்கு வழி தெரியவில்லை. ஏழை குடும்பம். இந்த கேலியும் கிண்டலுமாக அழுகையுமாக இந்த வேண்டாம் என்ற பெயரை சுமந்து கொண்டு இந்த பெண் 12ஆம் வகுப்பு வரை படிக்கிறார். அரசு பள்ளியில் நல்ல மதிப்பெண்கள் பெறுகிறாள். இலவச கல்வியாக குன்றத்தூருக்கு அருகில் இருக்கிற CIT, சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ற பொறியியல் கல்லூரியில் அவர் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனில் சேர்கிறார். அந்த கல்லூரியில் சேர்ந்த உடனே உன்னுடைய பெயர் என்ன? வேண்டாம். கல்லூரி மாணவர்களெல்லாம் சிரிக்கிறார்கள். ஒவ்வொரு பேராசிரியரும் முதல் வகுப்புக்கு வந்த உடனே எல்லாருடைய பெயரையும் கேட்பார்கள். இந்த பெண்ணுடைய பெயரை கேட்ட உடனே வேண்டாம் என்று சொன்ன உடனே மீண்டுமாக சிரிப்பு. அவ்வளோ வேதனையோடு இந்த பெண் அங்கு பிடெக் படித்து கொண்டே இருந்தாள். படிக்கின்ற பொழுது இந்த வலியையும் வேதனையும் சுமந்து சுமந்து அவள் என்ன செய்கிறாள்? முயற்சி எடுத்து நான் சிறப்பாக கல்வி கற்கிறாள். ஜப்பான் மொழியை கற்றுக்கொள்கிறாள். சமீபத்தில் கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கிறது. இந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் முகாமில் இந்த வேண்டாம் என்ற பெண் ஜப்பான் நிறுவனத்தினால் வேண்டும் என்று தேர்வு செய்யப்பட்டார். வேண்டாம் என்று சமூகம் ஒதுக்கியது. ஜப்பான் நிறுவனம் சொன்னது, இந்த பெண் எங்களுக்கு வேண்டும். ஜப்பான் மொழி அவளுக்கு தெரியும். எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனில் அவர் மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். எனவே அந்த பெண் எங்களுக்கு வேண்டும் என்று அந்த கம்பெனி தேர்வு செய்தது. அவருக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? ஒரு வருடத்திற்கு 22 லட்சம் சம்பளம். 22 லட்சம் சம்பளம் கொடுப்பதாக இந்த ஜப்பான் நிறுவனம் அங்கு அக்ரிமெண்ட் போட்டு சென்றிருக்கிறது. உடனடியாக ஊடகத்தில் எல்லாம் செய்திகள். ஊடகத்தில் பரபரப்பான வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஜப்பான் நிறுவனம் 22 லட்சம் ஆண்டு ஊதியமாக கொடுக்க முன்வந்திருக்கிறது. இது கேள்விப்பட்ட திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி என்பவர் அவருடைய இடத்திற்கு சென்று இந்த பெண்ணை பாராட்டி அந்த மாவட்டத்தினுடைய குழந்தைகளுடைய பாதுகாவலரின் திருத்தூதராக, அம்பாசிடர் என சொல்லப்படுகிற திருத்தூதராக இவரை நியமனம் செய்திருக்கிறார். பெண் குழந்தைகளுடைய கல்வி, பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு, பெண் குழந்தைகளுடைய மேன்மையான காரியங்களுக்கு நீ மிகப்பெரிய முன் உதாரணம். யூ ஆர் எ கிரேட் இன்ஸ்பிரேஷன். நீதான் இந்த அமைப்பிற்கு திருத்தூதராக இருக்க வேண்டும் என்று நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அருமையானவர்களே, வேண்டாம் என்று சமூகம் ஒதுக்கினாலும் வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய பார்வை. இக்குழந்தையின் பெயர் யோவான். இது நாம் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற பொழுது இக்குழந்தையின் பெயர் யோவான். சுற்றிலும் இருந்தவர்கள், சுற்றத்தான் அனைவரும் இது ஒரு பாரம்பரியத்தையும் மரபையும் இவர்கள் மீறுகிறார்கள். ஐன் கரீம் என்ற இடத்துல, யூதேய பட்டணத்தில் ஐன் கரீம் என்ற இடம் இருக்கிறது. எலிசபெத்து சக்கரியா வாழ்ந்த இடம். 2 வீடுகள் அங்கு இருக்கிறது. அந்த சுற்றத்தார் இந்த குழந்தையை பற்றி, எலிசபெத்து கிடைத்த மகப்பேரை பற்றி கேள்விப்பட்டவுடனே அங்கு விருத்த சேதனம் செய்கிற நிகழ்வு, பெயர் சூட்டுகிற நிகழ்வு, அப்படிப்பட்ட நிகழ்வில் எல்லா உறவினரும் கலந்து கொள்கிறார்கள். காரணம், இவர்கள் வயது முதிர்ந்தவர்கள்,
மலடியாக கருதப்பட்டவர்கள், இனிமேல் இவர்களுக்கு குழந்தை பாக்கியமே இருக்காது என்று அடுத்தவர்களால் கேவலமாக நடத்தப்பட்டவர்களுக்கு இங்கு குழந்தை பிறந்திருக்கிறது. சக்கரையா குருகுல வகுப்பை சார்ந்த, அபியா வகுப்பை சார்ந்தவர். அவர் தூபம் காட்டுகிற பணியில் ஈடுபட்டார். மலடியாக இருந்த எலிசபெத் இருக்கிறார். நம்பிக்கையாளர்கள் இந்த குழந்தைக்கு அவள் நினைக்கிறார்கள், வழக்கமாக யூத பாரம்பரியத்தில் ஒரு மூதாதையருடைய பெயரை வைக்க வேண்டும், தாத்தா பெயரை வைக்கணும், அது அப்பா பெயரை வைக்கணும். ஆனால் புதிதாக ஒரு பெயரை வைக்க முடியாது. எனவே அவள் சக்கரையா என்ற ஒரு பெயரை வையுங்கள் என்று சொல்கிறார்கள். சக்கரையா என்று சொன்னால் ஹீப்ரு மொழியில் சக்கரையாவுக்கு ஆங்கிலத்தில் God has remembered என்று அர்த்தம். God has remembered அப்படின்னு சொன்னா கடவுள் நினைவு கூர்ந்தார். கடவுள் நினைவு கூர்ந்தார் என்பது சக்கரையா என்பது அர்த்தம். கடவுள் என்ன நினைவு கூர்ந்தார், என்ன நினைச்சுக்கிட்டார், என்ன பார்த்தார் கடவுள். ஆனால் எலிசபெத் என்ன சொல்கிறார், கடவுள் நினைவு கூர்ந்ததோடு விட்டுவிடவில்லை, கடவுள் செயல்படுத்தினார். செயல்படுத்துகின்ற கடவுள். எனவே நினைவு கூறுவது ஒன்று, அதை செயலுக்கு கொண்டு வருவது இன்னொரு வேலை. எனவே ஜான் யோவான் என்ற பெயரை சூட்டுகிறார். இந்த யோவான் என்ற வார்த்தையினுடைய கிரேக்க மூலத்தை, எபிரேய மூலத்தை பார்க்கின்ற பொழுது யெகோவா ஜனூன் என்ற வார்த்தை. யெகோவா ஹனூன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் கடவுள் இரக்கம் காட்டுகிறார். ஆங்கிலத்தில் காட் இஸ் கிரேஷியஸ் என்ற அர்த்தம். கடவுள் இரக்கம் காட்டுகிறார், கடவுள் இரக்கம் கூர்ந்தார், கடவுள் இறங்கி வந்தார். ஹனூன் என்ற ஒரு வார்த்தைக்கு வயிறு என்ற அர்த்தம் எபிரேய மொழியில். எபிரேயர்கள் என்ன செய்தார்கள், வயிறு என்பதை இரக்கத்தின் அடையாளமாக பார்த்தார்கள், கனிவின் அடையாளமாக பார்த்தார்கள். அதை ஆண்டவருடைய அளவு கடந்த இரக்கத்தையும் பரிவையும் கருணையும் உருவாகின்ற ஒரு இடம் வயிறாக பார்த்தார்கள். எனவே ஆண்டவர் குனிந்து பார்த்தார், இரக்கம் கொண்டார். எனவே இங்கு யோவான் கிடைத்தார். எனவே இந்த பெயரிலே ஆண்டவருடைய இரக்கம் இருப்பதை, ஆண்டவர் இரக்கம் இந்த பெற்றோர்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை இவர்கள் சூட்டி மகிழ்ந்தார்கள். எனவே இந்த பெயரை வைத்தவுடனே மரபு மீறல் ஒன்று சமுதாய வழக்கத்திற்கு மாறாக நடந்தது. ஆனால் இந்த பெற்றோர்களுக்கு தெரியும், இது ஆண்டவர் எங்கள் மீது கருணை கூர்ந்து இரக்கம் கொண்டு இந்த யோவானை கொடுத்திருக்கிறார். எனவே தாயும் தந்தையும் இணைந்தே யோவான் என்ற ஒரு பெயரை சூட்டுகிறார்கள். அருமையானவர்கள், அதைத்தான் முதல் வாசகத்தில் எசாயா புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட பகுதியில் மிக அழகாக எசாயா சொல்வார். கருப்பையிலேயே ஆண்டவர் என்னை அழைத்தார், தாயின் கருவில் உருவாகும் போதே என்னை அவர் பெயரிட்டார். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர், உங்களுடைய பிறப்பு என்னுடைய பிறப்பு என்பது கடவுளால் முன்குறித்து வைக்கப்பட்டது, கடவுளால் திட்டமிடப்பட்டது. ஏதோ ஒரு இடத்திலே, ஒரு இனத்திலே, ஒரு குடும்பத்திலே இந்த சூழ்நிலையில் நாம் பிறந்திருக்கும் என்று சொன்னால் அது உங்களாலும் என்னால் உருவாக்கப்பட்டதல்ல, கடவுளால் முடிவு செய்யப்பட்டது. ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக அமெரிக்காவில் நடந்த நிறவெறியை பற்றி நான் பேசிக் கொண்டிருந்தேன். அங்கு அமெரிக்க ஆப்பிரிக்கா சேர்ந்த ஒருவர் எழுதுகிறார், எல்லா இடத்திலும் வெள்ளை நிறமானது போற்றப்படுகிறது என்று சொல்லி அவர் பேசுகின்ற பொழுது கடைசியில் அவர் சொல்வார், இந்த வெள்ளைக்காரர்கள் பயன்படுத்துகிற கழிவறையில் துடைப்பதற்கு பயன்படுத்துவது வெள்ளை காகிதம் என்று எழுதுகிறார். எல்லா இடத்திலும் வெள்ளை போற்றப்படும், கருப்பு ஒதுக்கப்படும். ஆனால் கழிவறையில கழிவை சுத்தம் செய்வதற்கு என்ன கலரை பயன்படுத்துறாங்க, வெள்ளை கலரை பயன்படுத்துறாங்க என்று எழுதுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய பிறப்பு என்பது நாம எடுத்து வரவில்லை, கடவுள் நிர்ணயம் செய்தது. ஒருவேளை இந்த பிறப்பிலே ஆண்டவர் ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை வைத்திருக்கிறார், முக்கியமான காரணத்தோடு அனுப்பி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கு இது உண்டு என்று திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை நாம் யோசிக்கின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டு காலத்திலே அங்கு சாமுவேலுடைய பிறப்பு ஒரு இறைவாக்கு பகுதி, சிம்சனுடைய பிறப்பு நீதி தலைவருடைய பிறப்பு, இவெல்லாம் பெற்றோர்கள் வயது முதிர்ந்தவர்கள். அந்த வரிசையில் தான் திருமுழுக்கு யோவான் இங்கு பிறந்திருக்கிறார். ஏறக்குறைய இறைவாக்கினுடைய பட்டியலை பார்க்கின்ற பொழுது 400 ஆண்டுகளுக்கு அங்கு இறைவாக்கினர்களே கிடையாது. 400 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இறைவாக்கினர் இந்த யூதேயாவில் யூதர்களுக்காக கொடுக்கப்படுகிறார். இப்படி பிறந்த இந்த திருமுழுக்கு யோவான் கடவுளுடைய இரக்கமாக இந்த உலகத்தில் வருகிறார். கடவுள் இரக்கமாக, பரிவாக, கருணையாக, மன்னிப்பாக இந்த உலகத்தில் தன்னை வெளிப்படுத்துவது இப்படிப்பட்ட மனிதர்கள் வழியாக. எனவேதான் இவர் பிறந்து வளர்ந்து வாழ்கின்ற பொழுது இரக்கத்தின் செய்தியை கொடுப்பார். மனம் மாறுங்கள், கடவுள் இரக்கம் மிகுந்தவராக இருக்கிறார்.
கொடுங்கோளர் அல்ல, வேதனைப்படுத்துகிற அல்ல என்று சொல்லி இரக்கத்தின் செய்தியை கொடுக்கிறார். அப்படி இரக்கத்தின் செய்தி கொடுக்கிற இவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவர் ஒட்டக முடியிலான ஆடை அணிந்து கொண்டு, இடையிலே வார்க்கச்சி அணிந்து கொண்டு, வெட்டுக்கிளியை சாப்பிட்டு காட்டுத்தேனை அருந்தி வாழுகின்ற ஒரு பாலை நில வாழ்வு. இந்த வாழ்க்கையில அவர் இந்த பிறப்பினுடைய மகத்துவத்தை பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய கைவன்மையை கொண்டிருந்தார் என்று அழகாக லூக்கா குறிப்பிடுகிறார். ஆண்டவருடைய கைவன்மையை கொண்டிருந்தார். எனவே இந்த வாழ்க்கையின் அர்த்தம் என்பது அவருக்கென ஒரு நோக்கம் இருக்கிறது, அவருக்கென ஒரு எதிர்நோக்கி இருக்கிறது, இலக்கு இருக்கிறது சொன்னால் அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவருடைய கைவன்மை உண்டு. இந்த யோவான் மெஸ்ஸியாவினுடைய வருகைக்காக தயாரிப்பு செய்கின்ற ஒரு முன்னோடி, ஃபோர் ரன்னர் ஆஃப் மெஸ்ஸாயா என்று சொல்வார்கள். ஃபோர் ரன்னர் என்று சொன்னால் முன்னோடியாக சென்று கொண்டிருக்கிறார், தயாரிப்பு செய்கின்ற ஒரு தயாரிப்பாளனாக இருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு கடவுளுடைய கைவன்மை இருந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் அதிகாரம் லூக்காவில் 80வது வசனத்துல அவர் மன வலிமை கொண்டவராக இருந்தார். எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டாரோ, எந்த காரியத்தை செய்து முடிப்பதற்காக கடவுளால் திட்டமிடப்பட்டாரோ அதை முழு வலிமையோடு செய்கிற ஒரு மாமனிதராக பிறப்பிலே அவர் காணப்பட்டார். அரைகுறையாக அல்ல, முழுமையாக ஆம் என்றால் ஆம், உண்மை என்றால் உண்மை, இல்லை என்றால் இல்லை என்று சொல்கிற வலிமைதான் மன வலிமை, முழுமையான வலிமை. அப்படிப்பட்ட மன வலிமை கொண்ட ஒரு குழந்தையாக இந்த யோவான் உருவாக்கப்படுவார். அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்நாள் பாலை நிலத்தில் இருக்கிறது. பாலை நிலம் என்பது ஒரு வெறுமையான இடம், தனிமையான இடம். இப்படி சாக்கடல் பகுதிக்கு நாம் சென்றால், சாக்கடல் பகுதியில் அங்கிருக்கிற பள்ளத்தாக்கு, கும்ரான் பள்ளத்தாக்கு என்ற இடத்துல எஸ்ஸேனியர்கள் என்ற ஒரு பிரிவை சார்ந்து வாழ்ந்து கொண்டார்கள். இந்த எஸ்ஸேனியர்கள் தான் திருநூலை அவர்கள் கையால் எழுதியவர்கள், சுத்தமானவர்கள், தூய்மையானவர்கள், மாசு மறுவற்றவர்கள், திருமணமாகாதவர்கள், கடவுளுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களை எஸ்ஸேனியர்கள் என்று குறிப்பிடுவோம். இந்த திருமுழுக்கு யோவான் பாலை நில பகுதியில அவர்கள் மத்தியில் அவர்கள் ஒருவராக வாழ்ந்தார் என்று விவிலிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். பாலை நில வாழ்வு என்பது தனிமையும் வெறுமையும் இருக்கின்ற பொழுது நாம் உள்ளே சென்று நம்மை ஆய்வு செய்ய முடியும். ஆய்வு செய்வது என்பது கடவுளுடைய இரக்கத்தையும், கடவுளுடைய பரிவையும், கடவுளுடைய பாசத்தையும், கடவுள் நமக்கு மேல் வைத்திருக்கிற அளவு கடந்த அன்பையும் உணர்வது பாலை நிலத்தில் மட்டும்தான். எனவே எதற்காக இந்த திருமுழுக்கு யோவான் அனுப்பப்பட்டாரோ அதை பாலை நிலத்தில் அனுபவிக்கிறார், அங்கு அறிவிப்பு செய்கிறார், அவரிடம் எல்லாரும் ஓடுகிறார்கள். அப்படிப்பட்ட மாமனிதருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்ற பொழுது இந்த நாட்கள் நமக்கு பாலைவன நாட்கள். கொரோனா தொற்றினுடைய பாதிப்பு விரைவாக வேகமாக பரவுகின்ற பொழுது நாம் அத்தனை பேரும் பாலை நிலத்தில் இருக்கிறோம். அது வீட்டிலே வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டதாலும் ஒரு பாலை நில வாழ்வு. இந்த பாலை நில வாழ்வில் நாம் அத்தனை பேரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எதற்காக உங்களையும் என்னையும் கடவுள் இந்த உலகத்தில் அனுப்பி வைத்திருக்கிறார்? எதற்காக உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார்? எதை நிறைவேற்ற அனுப்பி வைத்திருக்கிறார்? எதை சாதிக்க அனுப்பி வைத்திருக்கிறார்? எதை செய்து முடிக்க அவர் கருத்தாய் அனுப்பி இருக்கிறார்? எசாயா புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாரு, கருப்பையிலே அழைத்திருக்கிறேன், அங்கே பணியை நிர்ணயம் செய்திருக்கிறேன், வாழ்க்கை திட்டத்தை கொடுத்திருக்கிறேன், உன்னுடைய பெயரை சொல்லியிருக்கிறேன். இப்படி சொல்கிற ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைப்புக்குள்ளாக செல்வதற்கு இன்று அழைப்பை கொடுக்கிறார். என்ன அழைப்பு? ஆசிரியராக இருக்கலாம், அலுவலர்களாக இருக்கலாம், பணியாளர்களாக இருக்கலாம், குருக்களாக இருக்கலாம், துறவிகளாக இருக்கலாம், யாராக வேண்டுமானால் இருக்கலாம். ஒவ்வொரு பணியிலும் ஆண்டவருடைய இரக்கம் இருக்கிறது. ஆண்டவருடைய இரக்கத்தினால்தான் நாம் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கும் என்ற உணர்வை இந்த பாலைவன கொரோனா சூழ்நிலையில நாம் கற்றுக்கொள்ள முற்படுவோம். அப்பொழுது நாம் ஆண்டவருடைய இரக்கத்தை அனுபவிக்கவும், அதே இரக்கத்தை யோவானை போல அடுத்தவர்களுக்கு பகிர்வு செய்யவும் நம்மால் இயலும். இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருப்பதை, இறங்கி வருவதை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல் அடுத்த மனிதர்கள் அவநம்பிக்கையோடு வாழ்கின்ற பொழுது, நம்பிக்கையை மறந்து கடவுளை புறக்கணிக்கின்ற பொழுது சொல்லலாம், நீங்களும் நானும் யோவான் என்று சொல்லலாம், கடவுள் இரக்கம் என்று சொல்லலாம். கடவுள் தண்டிப்பதற்காக அல்ல, இரக்கம் காட்டுவதற்காக இருக்கிறார் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்துவோம். ஆமென். இந்த பெருவிழா நாளிலே அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை நாம் அறிவிப்பு செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்து அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னை மரியாடிலிருந்து பிறந்தார்.
போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமுள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். ஒரு நிமிடம் கடவுள் கொடுத்திருக்கிற இந்த அழகான மனித பிறப்புக்காக நன்றி செலுத்துவோம். மனிதர்களாக பிறந்த அத்தனை பேரும் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்க நாம் ஜெபிப்போம். இந்த நாட்களில் வேதனையும் அழுகையும் புலம்பலும் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் யோவானைப் போல கடவுள் இரக்கம் உள்ளவராக இறங்கி வருவதற்காக ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த தந்தையே, இந்த நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இக்குழந்தைக்கு யோவான் என்பது பெயர் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், ஆண்டவர் இரக்கம் காட்டுபவர், ஆண்டவர் இறங்கி வருபவர் என்பதை யோவான் என்ற பெயரின் வழியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொருவருமே இந்த மண்ணுலகில் பிறப்பதற்குன்பாக தாயினுடைய கருவறையில் நாங்கள் இருக்கின்ற பொழுதே எங்களை பெயர் சூட்டி மகிழ்ந்தவரும், எங்களுக்கு பிரம்மாண்டமான அழைப்பை கொடுத்தவரும், எங்களுக்கான திட்டங்களை தீட்டி வைத்தவரும் நீராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திட்டம் எதுவோ, உமது விருப்பம் எதுவோ, உமது காரியம் எதுவோ அதையெல்லாம் நாங்கள் இந்த பாலைவன வாழ்க்கையில உணர்ந்து உமது இரக்கத்தையும் கருணையும் மன்னிப்பையும் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கும் எங்களுக்கு உதவி செய்தருளும். நீர்தாமே எங்கள் மீதும் நாங்கள் வாழ்கின்ற இந்த உலகின் மீதும் இரக்கம் கொண்டு கொடிய தீமையிலிருந்து விரைவிலை விடுதலை அளித்து நாங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்தருளும். இவைகளெல்லாம் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவானை கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோ என்னை படைத்தவரை காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீரே. காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்தை அன்பால் ஈர்த்தவரே, உலகத்தை அன்பால் ஈர்த்தவரே, உமக்கென என்னை நான் தருகின்றேன். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் உலக மீட்பர் வருவார் என்று முன்னறிவித்து வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். அவருடைய பிறப்பை தகுந்த வணக்கத்துடன் கொண்டாடும் நாங்கள் உமது பீடத்துக்கு கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத ஆட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த ஆட்சி அளித்து அருள் பொழிவு செய்தீர். அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்கு முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவை அவர் திருமுழுக்காட்டினார். அவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிக சிறந்த முறையில் சான்று பகரவும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது முதுமாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்வரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், லூர்து தொலைக்காட்சி வழியாக இத்திரு நிகழ்வில் பங்கெடுத்து ஜெபிக்கும் அது அன்பு பிள்ளைகள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இத்திரு நிகழ்வில் நினைவு கூறப்படுகிற அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித அந்தோணியார், புனித பிரான்சிஸ் சவேரியார், இன்று நாங்கள் கொண்டாடும் தூய திருமுழுக்கு யோவான், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுள் கொடுத்திருக்கிற இந்த மனித பிறப்புக்காக நன்றி செலுத்துவோம். நமக்காக கடவுள் வைத்திருக்கிற அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கு அவருடைய கைவன்மையும் அவருடைய அன்பு பிரசன்னமும் அவருடைய வல்லமையும் நம்மோடு இருப்பதை உணர்ந்து தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எம் மீட்பராக இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரே திருமுழுக்கு யோவானால் வருகை குறித்து தயாரிப்பு செய்யப்பட்டவர். இறை தந்தையினுடைய இரக்கமாக நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன். இவர் தருகின்ற விருந்துக்கு அழைக்கப்பட்ட அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடல் திருத்தம் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். கடந்து சென்றாலும் தீநடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. இவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், உன் விலை நீலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன் விலை நீலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நினைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே. பால்வெளி ஓர்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக செம்மறியின் விருந்தை உட்கொண்டு ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. உமது திரு அவை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்து வருவார் என அவர் முன்னறிவித்த கிறிஸ்துவே தனது புது பிறப்பின் ஊற்றானவர் என அறிந்து கொள்வதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.